இந்த சங்கீதங்கிறது சாஸ்திரத்தின் மூலமாக நம்முடைய தேசத்தில் கிடைச்ச ஒரு விஞ்ஞானம், ஒரு விலாசம், விஞ்ஞானம், விகாசம் மூணும் இந்த சங்கீதத்தில் இருக்குது. அந்த சங்கீதத்தை மேன்மேலும் வளர்த்து இந்த சங்கீத பிரச்சாரத்திற்காக யாரெல்லாம் உழைச்சாலோ, இன்றைக்கி எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ஒரு நல்ல விஷயத்தை உடனே தெரியப்படுத்த முடியும், ஆதரவும் இருக்குது, அதுக்கு வசதியும் இருக்குது. அந்த காலத்தில் இவாள் எல்லாரும் தயார் பண்ணி ஒரு பద్ధதியை தயார் பண்ணி கோவில்களில் அதை சேர்த்து நாதஸ்வரத்தோட அந்த அப்ளைடு சயின்ஸ் மாதிரி இந்த சங்கீதத்தை அந்த நாதஸ்வரத்தின் மூலமாக பல அளவு இருக்கக்கூடிய நாதஸ்வரங்கள், சின்ன நாதஸ்வரம், பாரி நாதஸ்வரம், இந்த நாதஸ்வரம், அப்புறமா இப்போ நாதஸ்வரத்துலேயே புதுசாக நாதஸ்வரம்லாம் கூட வந்திருக்கு, அது வேறு. இப்படி பல வாத்தியங்களின் மூலமாகவும், அதாவது கானம் மூலமாக வருது, வாத்தியங்கள் மூலமாகவும், அதாவது சம்ஸ்கிருத பாஷையில் பல கணிதத்தோடு பாட வேண்டிய இந்த கணக்கு இருக்கோ இல்லையோ, இப்படி ஆரோகணம் அவரோகணம் எல்லாம் நினச்சபடி இப்போ இறங்கி வர முடியாது. இப்போ லிஃப்ட்டு வந்துடுத்தோ அப்படி இது கிடையாது. அது சுவிட்சு போட்டால் 50வது மாடிக்கும் லிஃப்ட்டில் போயிடலாம். இதில் இருக்கக்கூடிய ஆரோகணம் அவரோகணம் அதெல்லாம் சொல்லி, மனோதர்மம் இதெல்லாம் சொல்லி கல்பனை பண்ணுறதுக்கும் வழிகாட்டணும். கல்பனைக்கு வழிவிடணும், ஆனால் கல்பனைக்கும் வழி காட்டணும். இஷ்டத்துக்கு கல்பனை பண்ண முடியாது. இந்த சங்கீத உலகத்திலே நாத தனு மனிஷம் என்கிற இந்த சத்யோஜாதாதி பஞ்சவக்திரம் அந்த நாதோபாசனை மேன்மேலும் செய்து அம்பாளுடைய அனுகிரகமும் குருவினுடைய அனுகிரகமும் மேன்மேலும் வருவதற்கு அனைவரும் முயற்சிக்க வேண்டும். ஹரஹர பார்வதீபதே ஹர ஹர மகாதேவ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம.